அவ நினைச்சத மட்டும் தான் அவ செய்யறா. அத்த, நான் என்ன சொல்றேன், அவ இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கியிருக்கவே மாட்டா. அப்படி வாங்கியிருந்தா வெற்றிதான் நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. எது எப்படி இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். அப்ப இருக்கு அவளுக்கு. இல்லத்த, அவ கண்டிப்பா வரவே மாட்டா. வெற்றிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு உங்களை கதற விடுறதுதான் அவளோட பிளானே. அவ பிளான் என்னவா வேணா இருந்துட்டு போட்டும் பூஜா. ஏன் பிள்ளைய எப்படி வெளியில எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏங்க இருங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரங்கநாயகி, இந்நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம். எதுனாலும் காலையில எழுந்து பாத்துக்கலாம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்க உள்ள இருக்கிறது நம்ம புள்ள. வெற்றிக்கு போலீஸ பார்த்தெல்லாம் பயம் கிடையாது. சொல்ல போனா போலீஸ் தான் வெற்றியை பார்த்து பயப்படணும். எல்லாத்தையும் வெற்றி பார்த்துப்பான். சக்தி வேற கூட இருக்கா, அவளும் பார்த்துப்பா. நீ இப்பெல்லாம் போக வேண்டாம், புரியுதா? அத்த, இதுக்குதான் அத்த நான் எந்த விஷயமும் பேசுறதே இல்ல. பூஜா, நேரம் பார்த்து அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்காத. என்ன சரண்யா பேசிட்டு இருக்க? அவனுக்கு அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. சக்தி வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. போன் பண்ணா என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? அம்மா, சக்திக்கு அங்க என்ன பிரச்சனையோ என்னவோ. ஏய், சும்மா அப்படியே சக்தி சக்தின்னு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினா அவ ஏண்டி ஆட மாட்டா? இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனையில மட்டும் என் பிள்ளைக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சது, அப்புறம் சக்தி இந்த வீட்டு படிய கூட மிதிக்க மாட்டா. சரண்யா, அந்த சக்தி கிட்ட சொல்லுவே. இங்கே நிக்கணும். என்னென்ன இது? நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்மள அரெஸ்ட் பண்ணத கண்டிச்சு ஒரு பெரிய படையே வந்து போராடும்னு பார்த்தா ஒரு பையில கூட காணுமே. அண்ணே, அன்னி கூட வரலையே. ஆமாண்ணே. அப்ப வரமாட்டாடா. அவ ஈகோ பேய். ஒரு ஈகோ பிசாசு அவளை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் கொஞ்சம் நஞ்சமானே ஆடின. அதுலயும் மெஸ் இடிக்க ஜேசிபி வந்தப்ப இட்லி சாப்பிட்டு சாம்பார் கூட கூலா கேட்டேனே. அதெல்லாம் ரொம்ப ஓவர்னே. அதான் அன்னி இப்ப சான்ஸ் கிடைக்கும் உன்னை வச்சு செய்யறாங்க. அண்ணே, ஒன்னு சொல்ற தப்பா நினைச்சுக்காத. பொண்டாட்டி கால்ல விழுறதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லையேண்ணே. ஆமாண்ணே, இப்ப அதானே நியூ ட்ரெண்ட். புரிஞ்சுக்கண்ணே. டேய், சாவடிச்சிருவோம். குட் மார்னிங் வெற்றி. ஏண்டி போர்ட் வாசல்ல நிக்கிறேன், குட் மார்னிங் கேக்குதா? பேசாம போயிரு. ஏன் வெற்றி எரிஞ்சு எரிஞ்சு விழற? நீ அரெஸ்ட் ஆனதுல இருந்து வெற்றியை அரெஸ்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க அப்படின்னு இவ சொன்னாலா? இவ என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்களா? அத்த, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? ஹேய், கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. வெற்றியை அரெஸ்ட் பண்ணது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தானே? அது எப்பவோ கொடுத்தது. இன்ஸ்பெக்டர் இப்ப அரெஸ்ட் பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியாத? அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. பண்ணிருந்ததும் நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஓடி வந்து அத்தை கிட்ட சொல்லிருக்கணும்ல. அத்தை கிட்டயும் சொல்லல. நேத்து நீ வீட்டுக்கும் வரல. அத்தை போன் பண்ணியும் நீ எடுக்கல. என்ன சக்தி, வேணும்ட்டே நீ அத்தைய டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்க. பூஜா, நீ விளையாட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? புத்தி வராதா உனக்கு? ஏய், பூஜா சொல்றது சரிதான். நான் உனக்கு போன் பண்ணியும் நீ எடுக்கலையே. ஏன்னா நான் வெற்றியை நினைச்சு தவிக்கணும், அதான உன் ஆசை? சக்தி, நல்லா கேட்டுக்கோ. இந்த கேஸ்ல மட்டும் வெற்றியை உள்ள வச்சாங்க, அதோட நீ வீட்டு பக்கமே வரக்கூடாது. அத்தை, ஏன் அத்தை எதுக்கு எடுத்தாலும் என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அதுவும் என் வீடு தானே அத்தை. அப்படின்னு நீ வேணா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. உன்கிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? ஆமா, எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிற? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அவ உள்ள வராம? என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? என்ன விளையாடிட்டு இருக்காள அவ? ஏய் சக்தி, ஜட்ஜ் வந்தாச்சு, கோர்ட்டும் ஆரம்பிக்க போகுது. நீ இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க போங்க அத்தை, நான் இப்ப வந்துடுறேன். என்னடி விளையாடுறியா? இன்னும் யாருக்காக காத்துட்டு இருக்க? இல்ல அத்தை, அது வந்து என்னன்னா வக்கீலுக்காக காத்துட்டு இருக்கியா சக்தி? ஆமா சக்தி, நமக்கு யாரு வக்கீலு? ஏய் என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இழுத்துக்கிட்டே இருக்க. யார் வக்கீலு? வேற யார இவ வக்கீலா வச்சிருக்க போறா? அசோக்க தான் வக்கீலா வர சொல்லிருப்பா. என்ன சக்தி, அந்த அசோக் தான் என் பையனுக்கு வாதாட போறானா?
ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அந்த அசோக் எப்பட என்ன பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கான். அவனை போய் வாதாட வர சொல்லிருக்க. அது இல்ல அத்தை, அசோக் அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்ல. ஏய், என்னை விட உனக்கு அவனை நல்லா தெரியுமா? பெரிய ஏதோ இவ்வளாட்டம் பேச வந்துட்ட. சரி சக்தி, கோர்ட் வேற ஆரம்பிக்க போகுது, இன்னும் ஏன் அசோக் வரல? ஏய் சக்தி, பூஜா கேக்குறால, ஏன் வரல? இல்ல அத்தை, இப்ப வந்துருவாரு. கிழிச்ச அத்தை, இவளும் அசோக்கும் சேர்ந்துக்கிட்டு வெற்றிக்கு எதிரா என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அத்தை நேத்து நைட் இவன் நம்ம வீட்டுக்கு கூட வராம அசோக் வீட்டுக்கு போயிருக்கா. பயங்கரமான ஆளுத்த இவன். பூஜா, சக்தி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல அசோக் இங்க வரல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்து வெற்றி 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 வெற்றி. போடா. என்ன இன்ஸ்பெக்டர், இங்க வாங்க. சார், இப்படிதான் அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அவருக்கு ப்ராப்பரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வர மாட்டீங்களா? சார் எவ்வளவு சொல்லி கேட்கல சார். இப்படியே தான் வருவேன்னு அடம் முடிச்சாங்க சார். என்னப்பா இது, ஏன் இப்படி பண்ற? இது கோர்ட்டை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அதுக்கு தனியா தண்டனை ஒன்று தெரியுமில்ல? சார், நான் மானஸ்தான் சார். என்கிட்ட இதான் சார் சொன்னான். சார், இவர் நம்பாதீங்க சார், இவர் நடிக்கிறாரு சார். எங்களை அரெஸ்ட் பண்ணப்போ Dress மாத்த டைம் கூட கொடுக்கல தெரியுமா சார்? எங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி கூட்டிட்டு வந்திருக்காரு. அதான் உங்க முன்னாடியும் இப்படியே வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். அப்பதானே சார் உங்களுக்கு உண்மை தெரியும். என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம்? சார் அது வந்து சார், இத பத்தி உங்ககிட்ட நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். ஆமா, உன் பேர் வெற்றி தானே? உன் வக்கீலுங்க? என்னப்பா, உன் வக்கீல் எங்க? பதில் சொல்லு. ஏன்பா, உனக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் வச்சுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஏன் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் அக்யூஸ்ட் கிட்ட சொல்றது இல்லையா? அட்லீஸ்ட் என்ன கேஸ்னாவது அவருக்கு தெரியுமா தெரியாதா? சார் அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். அப்ப வக்கீல் எங்க? எனக்கு தெரியல சார். வாட் இஸ் திஸ்? விளையாடுறீங்களா? யுவர் ஆனர், பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறது, பொதுமக்களை மிரட்டுறதுன்னு இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. சக்திங்கிற பொண்ணு, அதுவும் இவர் ஒய்ஃபே இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கான காப்பிய கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு. 15 நாள் ரிமாண்ட் வேணும் யுவர் ஆனர். அக்யூஸ்டுக்காக வாதாட வக்கீல் வராததால பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னதை ஏத்துக்கிட்டு 15 நாள் போலீஸ் ரிமாண்டுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அடுத்த ஹியரிங்குள்ள அக்யூஸ்டுக்கு வக்கீலை ஏற்பாடு பண்ண பரிந்துரை செய்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். இத பாருமா, நீ எதை சொல்றதா இருந்தாலும் இங்க முன்னாடி வந்து சொல்லு. வெற்றி, எல்லாம் என்னுடைய வேலைதான். எப்படி எப்படி உன் கால நான் விழுந்தாதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அதுக்குதான் ஸ்வீட் ரிவெஞ்ச். சக்தி, இந்த நாளை நீ உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. ஏனே குறிச்சு வச்சு என்ன ஆக போகுது? இடுனே. ஏய், சும்மா இருங்கடா. ஆளை வச்சு வீடியோல எடுத்திருக்கா. இவதான 1 நம்பர் ஃப்ராடு. அண்ணே, ஆனா இந்த வீடியோ நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? அப்படியே சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. இப்படியே வீட்டுக்கு போனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். வெற்றி, இந்த அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. புடி. ஏய், நான் மானஸ்தண்டி. உன்கிட்ட கை நீட்டி வாங்கணும்லாம் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அண்ணே, அதான் வாங்கிட்டேனே. ஏய், இத வாங்கினதே கிழிச்சு போறதுக்கு தான்டா. அண்ணே, எத்தனை வாட்டினே கிழிப்ப. இதை என்கிட்டயாவது கொடுன, என் மானத்தையாவது காப்பாத்திக்கிறேன். ஏண்டா, அவ என்ன இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டு இருக்கா. உனக்கு இப்ப வேட்டி கேக்குதா?
ஐயோ போங்க மருமவனே, எனக்கு வெக்கமா வருது. நானே சம கோவத்தில் இருக்கேன்க்கா. பசி வேற வயித்த கிள்ளுதுக்கா. ஒழுங்கா போய் சாப்பாடு போற வழிய பாருங்க. இல்ல இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சாந்தக்கா, இந்த ட்ரெஸ்ல அவர் மெஸ்ஸுக்கு போறேங்கிறாரா? ஏதாவது பண்ணுங்க. நான் என்ன பண்ணட்டும்? இவர் இப்படி வந்ததை ஊரே பாத்துருச்சு. நம்ம மெஸ்ல இருக்கிறவங்களும் பாத்துட்டு போகட்டும், விடு. அக்கா பசிக்குது, வாங்க. இரு இரு, இந்த ட்ரெஸ்ல எங்க போற? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன இப்போ? எதுக்கு இத்தனை ஒரு என்ன கேளு போதும். ஏய் என்னடி சக்தி, மருமக இப்படி வந்து நிக்கிது, முதல்ல அவருக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடு. நீங்க வேறக்கா, இது வரைக்கும் நான் 2 வேட்டி கொடுத்துட்டேன். அத கோவத்துல கிழிச்சு போட்டுட்டாரு. ஐயோ அவ்வளவு பெரிய கோவக்காரரே மருமக. என்ன சக்தி சொல்ற? வேஷ்டியை கிழிச்சு போட்டுட்டாரா? ஆமாக்கா, இவரு மானஸ் தரான். நான் கொடுத்த வேட்டியெல்லாம் கட்டிக்க மாட்டாராம். ஆனா ஊர்ல இத்தனை பேர் பார்த்து இவர் மானம் போனாலும் போலாமா. ஆனா நான் வேட்டி கொடுத்து அத வாங்கி கட்டிக்கிட்டா இவர் மனம் போக கூடாதான். இது என்னடி ஊர்ல இல்லாத புது கதையா இருக்கு? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். இதுக்கு மேல சொல்ல எனக்கு தெம்பில்லக்கா. நீயே இவர்கிட்ட கேட்டுக்கோ. அவ கிடக்குறா மருமவனே, நான் உங்களுக்கு வேட்டி எடுத்து தரேன். இந்தாங்க போட்டுக்குங்க. சாந்தக்கா, நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இவனே வெக்கம் இல்லாம நிக்கிறான், உங்களுக்கு என்ன? அட நீ சும்மா இரு மருமவனே, அவ கிடக்குறா. இந்தாங்க, இத ரூம்ல போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க வாங்கிக்குங்க. கொடுங்க. உள்ள போய் மாத்திட்டு வாங்க. பேசாம இரு, அவர் போய் மாத்திட்டு வரட்டும். மருமவன் எதனா சொன்னா அவ்வளவுதான். ஐயோ என் ராசா மருமவனே, இது எவ்வளவு அம்சமா இருக்கு தெரியுமா? இத விட்டுட்டு டவுசர் போட்டு அலையறீங்களே. சரி சரி, அப்படியே சாப்பிட எடுங்க. மருமவனே, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. அத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னக்கா, நீங்க சொல்ற பில்டப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, நீங்க கவலைப்பட்டதெல்லாம் போதும். இனிமே நீங்க யாரும் எதுக்கும் வருத்த. இது அவங்களோட அஸ்தி. என்னடா சொல்றீங்க? என் தெய்வம் வந்ததும் ஆரத்தி எடுக்கணும்னு இருக்கும். என்னடா பேசுறீங்க நீங்க? ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மருமகனே என்னன்னு கேளுங்க. என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? ஏங்க என்ன சொல்றீங்க? ஏங்க ஏதாவது உளராதீங்க. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க மீனாட்சி அம்மா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சொல்லுங்கக்கா, மீனாட்சி அம்மா இன்னைக்கு வரதாதானே உங்ககிட்ட சொன்னாங்க? ஆமா, என்கிட்ட தான் சொன்னாங்க. எங்க அக்கா கார்ல தான் வந்துகிட்டு இருக்கா. இவன் என்னமோ குழப்பிக்கிட்டு இருக்கான். அறிவு கெட்டவனே, நாங்கெல்லாம் நல்ல காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். என்னத்தடா வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். மருமவனே, இவனை முதல்ல வெளியே அனுப்பிடுங்க. எங்க அக்கா வரும்போது இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா? போயா போயா, வெளியே போயா. இல்லம்மா, இது மீனாட்சியோட அஸ்தி தான். இல்ல, இது எங்க அம்மாவா இருக்க முடியாது. இவங்களை கிட்ட போக சொல்லு. இது பாருங்க, இது மீனாட்சி அம்மாவுடைய பைய. இது அவங்க செத்து போன இடத்துல கிடைச்சது. இதுல அவங்க புடவையெல்லாம் இருக்கு பாருங்க.
அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, அவசரப்படாதீங்க அக்கா. அப்படிலாம் எதுவும் இருக்காதுக்கா. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? காசியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அதுல மீனாட்சி அம்மா இறந்துட்டாங்க. கடைசியில மிஞ்சினது இந்த அஸ்தி மட்டும்தான். அவங்க பையில இருந்து தான் அட்ரஸ் கிடைச்சது. அதான் நேர்ல வந்து அந்த அஸ்தியை கொடுக்கலான்னு வந்தோம். கொடுப்போம். இந்தாங்க, குடிங்க. நேர்ல இல்ல, பானையில. டேய் சந்திரி, டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்க? நான் ஏன் மாமா உளறேன், நீயே போய் பாரு. ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல மீனாட்சி அக்கா பஸ்பம் ஆயிடுச்சான். அஸ்தி மட்டும் தான் மிச்சம்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்க பானையில. என்ன மாமா அப்படியே நிக்கிற? மீனாட்சி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்திய. ஓ, அந்த பானை கிட்ட போய் கேளு. என்னடா சொன்ன? மீனாட்சி செத்துட்டாளா? உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. ஏய் ஏய், என்னடா சொன்னேன்? லூசா மாமா நீ? ஓம் பொண்டாட்டி செத்ததுக்கு ஏன் கழுத்தை பிடிக்கிற? ஏய், எதுல எல்லாம் வம்பு இருக்கிறதுன்னு ஒரு அளவு இல்ல. என்னைய கொலைகாரனா மாத்திராதடா. மாமா ஓமால சத்தியமா மீனாட்சி அக்கா செத்துருச்சு. அஸ்திய காசில இருந்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஏய், புரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. டேய், நீனும் உங்க அக்காவும் தான்டா ஏதோ பண்ணிருக்கீங்க மீனாட்சியா. டேய், என்னடா பண்ணீங்க மீனாட்சியா? சொல்றா சொல்றாங்கல்ல. யோ எதுக்கு அவன் அடிக்கிற? கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அப்புறம் நானும் கை வச்சிருவேன் பாத்துக்க. கை வைடா பாப்பா, கை வைடா. அன்னைக்கு கை வச்ச அன்னைக்கு உன்னை கொன்னு பொடி போட்டு இருக்கணும் பாரு. அப்பவே கொல்லாம விட்டது ஏன் தப்புடா? யோ என்னையா நீ பேசுனதே பேசிட்டு இருக்க? கேக்குறல என்னடா பண்ணீங்க மீனாட்சியா? கொல்லாம விட மாட்டேன் நீ. என்னையா அடிக்கிற? பொண்டாட்டி செத்ததுக்கு கொடுக்காதடல. விச்சுடா. கொடுக்காதன்னு சொல்லிட்டே இருக்க. எந்திர சங்கிலி. யோ, உன் பொண்டாட்டி எங்கேயோ போய் செத்துட்டானா? அதுக்கு ஏன் தம்பி அடிப்பியா நீ? முதல்ல உன்னைய கொல்லணும். என்னையா அடி பார்க்கலாம்? அடியா? தைரியம் இருந்தா அடியா? ஏய், என்னது? ஏன் புருஷன் அஸ்தியை கரைக்கணுமா? நான் உயிரோட தானே இருக்கேன், அப்புறம் எப்படி அவர் கரைப்பாரு? அதெல்லாம் ஒண்ணும் கரைக்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேற ஏதாவது வழி இருந்தா பாருங்க. புஷ்பா, இதுல போய் ஒரே எதுவோ அதானே செய்யணும். யோ, பேசாம இரு. நான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன பதிலுக்கு நீ பேசிட்டு இருக்க? இந்த பாரு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கோ. இப்ப இந்த வீடு ஏன் வீடு தெரியும்ல, ஞாபகம் இருக்கட்டும். ஹலோ, நீங்க இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? செத்து போனது அவரோட முதல் சம்சாரம், அவரை கரைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏய், முதல்ல நீ யாரு? என்ன தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த பாரு, முடிஞ்சா நீ போய் அஸ்திய கர, இல்லனா போய்கிட்டு. வந்துட்டான் ஊர் நியாயம் பேசுறதுக்கு. இது வரைக்கும் என் அக்கா அவருக்காக ஒரு நாள் உன்கிட்ட வந்ததில்ல. அதுக்காக என்னைக்காவது உன்கிட்ட போட்டி போட்டிருக்குமா? இல்ல உன் குடும்பத்துக்காக ஏதாவது பிரச்சனைக்கு வந்திருக்குமா? வரலையே. பாத்தியா, இப்ப என் அக்கா செத்து போச்சு.
இப்ப இப்படி சொல்லலாமா? அது ஆன்மாக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தடுக்கலாமா? கால வேணா விழுறோம் புஷ்பா. புஷ்பா, இப்ப நான் சொல்றத கேளு புஷ்பா. அப்பா வேண்டாம். சாத்தக்கா, நீங்க யாரு கல்ல விட வேண்டாம். நீங்க எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இவர் ஹஸ்தி ஒண்ணு கரைக்க வேண்டாம். சக்தி, கொஞ்சம் இருமா, அவள்கிட்ட நான் பேசுறேன். வேண்டாம். சாத்தக்கா, இவர் கரைக்கலனா வேற யாரு கரைக்கலாம் சொல்லுங்கக்கா. இந்த வீட்டு மூத்த மருமக யாரோ அவங்க செய்யலாம். ஆனா யமுனாக்கு தான் கல்யாணமே ஆகலையே. உங்களுக்கு நல்லா தெரியும்னு எனக்கே தெரியும். ஆனா நீங்க வரலன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, ஆனா நீங்க வரல. ஏன் கார்த்திக்? இறந்து போயிருக்கிறது உங்க மாமியார் கார்த்திக். அவங்க உடம்பு கூட கிடைக்கல. அவங்க அஸ்திக்கு கடைசியா கொடுக்கிற மரியாதை கூட நீங்க வரமாட்டீங்கல்ல. மீனாட்சி அம்மா இறந்து போன விஷயத்தை கேட்டு அங்க பதறி போய் ஊரே நிக்குது. ஆனா அவங்களோட முதல் மாப்பிள்ள நீங்களே வரல. ஏன் கார்த்திக், உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? இல்ல வெற்றி, எனக்கு அங்க வரணும்னு மனசு கடந்து துடிக்குது. ஆனா என்னால அங்க வர முடியல. ஏன்னா என்னோட நிலைமை அப்படி. அப்படி என்ன நிலைமை? எங்க அம்மா அப்பா என்ன ஆனாலும் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ சூப்பர், நல்லது நல்லது. உங்க அப்பா அம்மா சொல்றத நீங்க அப்படியே கேப்பீங்கல்ல. எது நியாயம் எது சரி அப்படிலாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. அம்மா அப்பானாலே பயம். பயம்னு இல்ல வெற்றி, நான் இவ்வளவு நாளா அப்படியே வளர்ந்துட்டேன். அதுவும் இல்லாம இப்ப திடீர்னு வந்து மாத்திக்கோனா எப்படி வெற்றி? அப்போ உங்க வாழ்க்கையில யமுனாக்குன்னு எந்த இடமும் கிடையாது கார்த்திக். தனக்காக இத கூட செய்ய மாட்டாரான்னு புருஷனை நினைச்சு நொந்து போயிருக்காங்க யமுனா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? யமுனாவை பார்த்தா அவளும் இதே கேள்விதான் என்ன கேப்பா. அதுக்காக தான் அவ கண்ணுல படுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் தான் போயிட்டு இருக்க. யார் கண்ணையும் படாம இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே தீந்துருமா? சொல்லுங்க, தீந்துருமா? யமுனா, நீங்களே வந்து கேளுங்க. சாரி யமுனா, நியாயமா நான் தான் அஸ்தியை கரைக்கணும். எனக்கே அது நல்லா தெரியும். ஆனா எங்க அம்மா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. என்ன மன்னிச்சிரு யமுனா. உங்க அம்மா இறந்தது எனக்கே பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அவங்க ரொம்ப நல்லவங்க. என்னாலதான் துக்கம் கேட்க கூட உங்க வீட்டுக்கு வர முடியல. யமுனா, அதுக்காக நான் இப்பயே விட்டுற மாட்டேன். இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓயட்டும். எங்க அம்மா கிட்ட நானே எடுத்து சொல்றேன். அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க யமுனா. இப்ப புரிஞ்சுட்டு என்ன ஆக போகுது? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாக்கு நீங்க புரிய வச்சா என்ன, புரிய வைக்கலனா என்ன? என்ன யமுனா நீ இப்படி பேசுற? என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? எப்பவுமே நான் தான் உங்களை புரிஞ்சுக்கணுமா கார்த்திக்? சாரி யமுனா, ரியலி சாரி. அம்மா சொல்றதை தாண்டி என்னால யோசிக்க முடியலன்றது என்னோட வீக்னஸ் பாயிண்ட் தான். எல்லாத்தையும் வெக்கத்தை விட்டு நானே ஒத்துக்கிறேன் யமுனா. ஆனா நீங்களா நினைக்கிற மாதிரி நான் கெட்டவங்க கிடையாது யமுனா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யமுனா, அதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் கூட வாழ்றதுக்கு பதிலா தாலியை கட்டி எரியதே மேலின்ற முடிவுக்கு எப்போ நீ வந்தியோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு.
நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. வெற்றி, மீனாட்சி அம்மாவோட அஸ்தியை நான் கரைக்கிறேன் வெற்றி. அவங்களோட முதல் மாப்பிள்ளையா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதையை நான் செய்கிறேன். வாங்க வெற்றி, இப்போவே போகலாம். ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இப்போதைக்கு நான் பண்றது எங்க அம்மாவுக்கு தெரியாமவே இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்லிக்கலாம். இவங்கள ஃபாலோ பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. ஏய் யமுனா, புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இருக்குடி உனக்கு. எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? அம்மாவை நினைச்ச அடவாச்சும் உடம்புல தெம்பு வேண்டாமா? என்ன சொல்ற பேச்ச கேட்க கூடாதுன்னு ஒரு வீம்பா? ஏண்டா ஏண்டான்னு கொல்ற? எனக்கு வேண்டான்னு சொல்றல்ல. இது பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு. அப்படியே அரஞ்சன் வச்சுக்கோங்க. ஒழுங்கா சாப்பிடுறீ. ஏய் சாப்பிடுன்னு சொல்றேன்ல, என்னடி முறைக்கிற? இரு. சாப்பிடுங்க யமுனா, சாப்பிடுங்க. இந்தா ஆகாட்டு. ஏய் அழாம சாப்பிடு. நம்ம அம்மா இருக்கும்போது இந்த புஷ்பா இந்த ஆட்டம் ஆடினா, இப்ப அம்மா வேற இல்லன்னு ஆயிடுச்சு. அவ சும்மா இருப்பாளா? மறுபடியும் பஞ்சாயத்துல இந்த மெஸ்ஸ இடிக்கணும்னு தான் ஆரம்பிப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்னு நாம யோசிக்கணும்டி. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எதையுமே என்னால யோசிக்க முடியலக்கா. எனக்கும் தான். ஆனா என்ன பண்றது, எல்லாமே நம்ம தலை எழுத்து. நம்ம அப்பா கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம். புஷ்பா அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணவ. பாவம் அவரால மட்டும் என்ன பண்ண முடியும்? இந்த மெஸ்ஸையும் வீட்டையும் என்னால காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லக்கா. ஏய் என்னடி இப்படி சொல்ற? ஆமாக்கா, ஒரு நாள் கூட அணையாத அடுப்பு இப்ப அணைஞ்சிருச்சுல்ல. அவ்வளவு வீராப்பா அன்னைக்கு மெஸ் ரோட்லயே நடத்தி காமிச்சோம். ஆனா அன்னைக்கு நம்ம மனசுல இருந்த தெம்பு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. ஆமாக்கா, அம்மா வந்திருக்காங்கன்னு நம்ம ஆசாசியா காத்திருந்தப்ப அவங்க அஸ்தி வந்தது. அந்த நம்பிக்கையே இப்போ கலைஞ்சிருச்சுக்கா. இவளை எப்படி தேத்த போறேன்னு எனக்கு தெரியல. துர்கா, அழாத துர்கா. உனக்கு நானும் அக்காவும் இருக்கோம். நாங்க உன்னை பார்த்துப்போம். உங்க 3 பேரையும் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியலம்மா. உங்க அம்மா போனது உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு நாளும் அணையாத அடுப்ப இன்னைக்கும் அணையாம எரிய வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. செத்தவங்களுக்கு நாம செய்யற மரியாதைங்கிறது அவங்க உசுருக்கு உசுரா நினைச்சத நாம தொடர்ந்து செய்யறது தான். உங்க அம்மா மீனாட்சி அக்கா இந்த மெஸ்ஸை தான் தான் உசுரா நினைச்சாங்க. அவங்க அஸ்தியை கரைச்ச மறுநாளே மெஸ்ஸை திறந்தீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்கம்மா நீங்க 3 பேரும். என்னடி? அந்த மீனாட்சி அக்கா உங்க கூடவே இருந்து என்னைக்குமே உங்களை காப்பாத்துவாங்கம்மா. நான் வர்றேம்மா. தம்பி கொஞ்சம் சாம்பார் ஊத்துப்பா. போதுமா? இருங்க வரேன். அண்ணா தோசை ஆட்டலையா?
ஏ லூசு, எதுக்கு அழாத? அழாத. சில்லுக்குட்டி அழாதடா. அம்மா போயிட்டாங்கக்கா. இந்த மிஸ்ஸை எப்படி காப்பாத்துறதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இதை எப்படியாவது நடத்தி ஆகணும்னு எங்க யாருக்குமே தோணவே இல்லையே. உங்க 2 பேரையும் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வெற்றி. அம்மாக்கு இதை விட நல்ல அஞ்சலிய யாரும் செலுத்திட முடியாது. உனக்கும் சாந்தாக்காவுக்கும் மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னைக்கு மிஸ் நடத்தணும்னு நினைச்சீங்கல்ல, கிரேட் வெற்றி. சரி சரி அழாத. சரி அழாத. யமுனாவும் துர்காவும் இடிஞ்சு உட்காராம என்னடி இது? என்னது இது? சொல்லு, இதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு வேண்டுதல். அதுக்காக தான் இந்த தாலி போட்டிருக்கேன். வாய மூடு. வேண்டுதலுக்கு யாராவது தாலி கட்டிப்பாங்களா? பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுடி. ஏய், உண்மையை சொல்லு. இது யார் கட்ட தாலி? உண்மையை சொல்லு. அம்மா, அவதான் வேண்டுதல் ஏதோ சொல்றால, விடுமா. அவங்க பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுக்கு? என்னடா உளர்ற? இவ இத்தனை நாள் நம்ம வீட்டுலதான் இருந்திருக்கா. இப்ப இவ கழுத்துல திடீர் தாலி. என்னன்னு கேட்டா பட்டும் படாம என்னமோ வேண்டுதலாம் வேண்டுதல். டேய், இதனால நமக்கு சேர்ந்து தாண்டா அவமானம். யமுனா, மரியாதையா சொல்லு, இது யார் கட்டின தாலி?